ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையமிர்தம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மணத்தக்காளி காய் குழம்பு மற்றும் கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவர் மணத்தக்காளி காய் குழம்பு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. மணத்தக்காளி கீரை எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா மணித்தக்காளி, கருப்பு மணி தக்காளி, மிளகு தக்காளி, மணல் தக்காளி, இந்த மாதிரி நிறைய பேரில் கூப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா வாய் மற்றும் வயிற்றுப்புண் ஆறுறதுக்கு உதவியாக இருக்கும். அது இல்லாமல் அல்சர் அண்டு எனி அதர் ஸ்டொமக் ப்ராப்ளத்தையும் இது க்யூர் பண்ணும். நான் கீரை எல்லாமே தனியாக பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். கீரை எல்லாமே பறித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது இருக்கிற கீரையோட காயுமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தேவையான பொருட்கள்: குழம்பு பொடி, எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, புளி, உப்பு, துருவிய தேங்காய், கடலை, மணத்தக்காளிக்காய், சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை. சின்ன வெங்காயத்தை போட்டுருங்க. இது கூட கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்குங்க. பொன்னிறாகிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளான குழம்பு தான். ஏன்னா நம்ம ரெண்டே பொருள் தான் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். வெங்காயம், கறிவேப்பிலை மட்டும்தான். நம்ம குழம்பு பொடி ஆட் பண்ணிக்குவோம். குழம்பு பொடி இருந்துச்சுன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு. தேங்காய் சேர்த்திக்கிங்க. கடலை, குழம்பு பொடி, மஞ்சள் தூள். இப்போ எந்த ஹீட்டுமே இல்லை, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கேஸ் அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைக்கிறது ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஃபிஃப்டி % அரைஞ்சிருச்சு. நம்ம குழம்புக்கு தேவையான அரைக்கிறது எல்லாமே நல்லா அரைஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துருங்க. அடுத்தது கருவேப்பிலை சேர்த்திருங்க. மணத்தக்காளி காயை சேர்த்திருங்க. காய் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வறுக்கணும். இந்த காய் பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்கணும். அதாவது உள்ளே இருக்கிற விதை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விதை இருக்கும். அது வெளியே வரணும். அப்படி வந்துச்சுன்னா தான் இதில் கசப்பு தன்மை இருக்காது. நீங்கள் அப்படியே அந்த விதை வராதுக்கு முன்னாடியே போட்டு பண்ணிட்டீங்கன்னா குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த காயை விதை வெளியே வருதோ அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் கொஞ்சம் விதை எல்லாமே இருக்குது வெளியில். இன்னுமே கொஞ்சம் நேரம் வறுக்கணும். இப்போ மணத்தக்காளி காய் பார்த்திங்கன்னா விதை எல்லாமே நல்லா வெளியே வந்துருச்சு. நல்லா வறுத்தாச்சு. நாம் அரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துருங்க.
தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். புளி பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்தக்கூடாது, கம்மியாக தான் சேர்த்தணும். நெல்லிக்காய் சைஸ் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். சாம்பாருக்கு சேர்த்துற மாதிரி அதிகமாகலாம் புளி சேர்த்தவே கூடாது. கம்மியாக அந்த டேஸ்ட் வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். இப்போ புளி கரைச்சாச்சு, அதை குழம்புல வந்து ஊற்றிடலாம். புளி கரைசல் எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம கீரை பொரியல் வந்து செஞ்சுட்டு வந்துடலாம். நான் கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், துருவிய தேங்காய், உப்பு, மிளகாய், கடுகு, கடலைப்பருப்பு, தேவையான அளவு எண்ணெய், கீரையை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்திக்குங்க. மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தி வெங்காயம் எல்லாமே பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கீரையை இதில் சேர்த்திக்குங்க. நல்லா வெங்காயத்து கூட எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்த்த வேணாம், கீரையில் இருக்கிற தண்ணியே போதும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்களா, கீரையில் இருக்கிற தண்ணி இருக்குது, இதே போதும், கீரை நல்லா வெந்துடும். எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே ஆட் பண்ண வேணாம். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போது துருவிய தேங்காய் வந்து சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட மணத்தக்காளி கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடணும், இல்லைன்னா வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது, அவ்வளோக்கா நல்லா இருக்காது. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு இந்த மாதிரி வந்து எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மணத்தக்காளி காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹெல்தியான சுவையான மணத்தக்காளி காய் குழம்பு மற்றும் கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மண்பானையில் சமைப்போம், மாற்றத்தை உருவாக்குவோம்.